வணக்கம் மகர ராசி நேயர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையை நிச்சயம் கொண்டு வரப்போகுது. ரொம்ப நாளா பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு மனசுக்குள்ளேயே குமுறிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்களே உங்களை புரிஞ்சுக்காம நிறைய அவமானங்களை உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. ஆனா இப்போ உங்க தலையெழுத்தையே முழுசா மாத்தி அமைக்க உங்க வீடு தேடி ஒரு புதிய நபர் வரப்போறாரு. யார் அவர், உங்க வீட்டுக்கு வந்தா என்னென்ன ஆச்சரியங்கள் நடக்கும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா நம்ம பார்க்க போறோம். உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத பல நல்ல மாற்றங்கள் இனிமேல் தான் நடக்க போகுது. மகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற ஒரு தங்கமான மனசு உங்களுக்கு உண்டு. ஆனா அந்த நல்ல மனசுக்கு இது வரைக்கும் சரியான அங்கீகாரம் கிடைச்சதான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். நீங்க நல்லது நினைச்சு யாருக்காவது உதவி செஞ்சாலும் அது உங்களுக்கு கடைசியில கெட்டதா தான் வந்து முடியும். சொந்த பந்தங்களா இருக்கட்டும், இல்ல கூட வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், எல்லாரும் உங்ககிட்ட இருந்து அவங்க காரியத்தை சாதிச்சுக்கிட்டு உங்களை அப்படியே நட்டாத்துல கழட்டி விட்டுருப்பாங்க. இதனால பல ராத்திரிகள் தூங்காம நாம என்ன தப்பு பண்ணோம், ஏன் நமக்கு மட்டும் எப்பவும் இப்படி நடக்குதுன்னு நினைச்சு தனியா அழுதுருப்பீங்க. உங்க கண்ணீருக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்கிற நேரம் இப்ப வந்துருச்சு. உங்க ராசிநாதன் சனி பகவான் எப்பவுமே உங்களுக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டாரு. உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்களை கொடுத்தாலும் அது எல்லாமே உங்களுக்கு இந்த உலகத்தையும் மனுஷங்களையும் கத்துக் கொடுக்கறதுக்காக தான். இத்தனை வருஷமா நீங்க பட்ட கஷ்டங்கள் வலிகள் எல்லாமே உங்களை ஒரு வைரமா பட்டை தீட்டுறதுக்காக நடந்த விஷயங்கள் தான். இப்போ உங்களுக்கு அந்த வசந்த காலம் ஆரம்பிக்க போகுது. உங்க கிரக நிலைகள் இப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா மாறிக்கிட்டு வருது. குறிப்பா சொல்லணும்னா, இத்தனை நாளா உங்களை கட்டி போட்டிருந்த அந்த தடைகள், கண்ணுக்கு தெரியாத எதிர்ப்புகள் எல்லாம் இப்போ சுக்குநூற உடைய போகுது. உங்க குடும்பத்தில இருந்து வந்த தேவையில்லாத குழப்பங்கள், கணவன் மனைவிக்குள்ள இருந்த அந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் எல்லாம் முற்றிலும் தீர்ந்து ஒரு பெரிய நிம்மதி உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த ஒரு முக்கியமான காலகட்டத்துல தான் உங்க வாழ்க்கையை அடுத்த உயரத்துக்கு கொண்டு போக அந்த ஒரு புதிய நபர் உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்க போறாரு. அந்த நபரு உங்க குடும்பத்துல ரொம்ப நாளா பேசாம இருந்த ஒருத்தரே இருக்கலாம், இல்ல உங்களுக்கு ரொம்பவும் நம்பிக்கையான ஒரு நண்பரா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு முன்பின் துளியும் தெரியாத ஒரு புதிய நபரா கூட இருக்கலாம். ஆனா அவர் உங்க வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு சாதாரண மனுஷனா உள்ள வரமாட்டாரு. உங்களுக்கான மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தன் கையில கொண்டு வர போறாரு. அவர் சொல்ற ஒரு வார்த்தை இல்ல, அவர் கொடுக்க போற ஒரு சின்ன ஆலோசனை உங்க தொழில, நீங்க பாக்குற வேலையில ஒரு மிகப்பெரிய ஆக்கப்பூர்வமான மாற்றத்தை உண்டாக்கும். கழுத்து வரைக்கும் கடன் பிரச்சனையில மாட்டிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை அவர் கொண்டு வருவார். இந்த கடன் எல்லாம் அடைக்க போறோம், எப்படி நம்ம பிள்ளைங்களை நல்லபடியா படிக்க வைக்க போறோம்னு வருத்தப்பட்டு தவிச்சிட்டு இருந்த உங்களுக்கு அவர் மூலமா ஒரு பெரிய பண வரவு காத்துக்கிட்டு இருக்கு. அவர் உங்க வீட்டுக்கு வந்த பிறகு உங்க வீட்டுல இருக்கிற எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் வெளியேறி ஒரு தெய்வ கடாட்சம் உண்டாகும். குறிப்பா நீங்க சொந்தமா தொழில் செய்யறவங்களா இருந்தா இது வரைக்கும் இருந்த முடக்கங்கள் எல்லாம் மாறி வியாபாரம் பல மடங்கு பெருக போகுது. உங்களை யாருக்கெல்லாம் வேண்டான்னு ஒதுக்கி வச்சாங்களோ அவங்க எல்லாமே உங்க வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்பட்டு உங்களை தேடி வந்து பேச போறாங்க. இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். உங்க வாழ்க்கையில இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க காத்துட்டு இருக்கு. இந்த நபர் உங்க வாழ்க்கையில வரப்போற நேரத்துல முதலாவதா உங்க மனசுல ஒரு இனம் புரியாத தைரியம் பிறக்கும். இது வரைக்கும் நாளைக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பயந்து பயந்து வாழ்ந்த காலம் எல்லாம் மலையேறி போகும். காலையில எழுந்திரிச்ச உடனே ஒரு புது உத்வேகம், இன்னைக்கு நாம எதையோ சாதிக்க போறோங்கிற அந்த சுறுசுறுப்பு தானாவே உங்களுக்குள்ள வந்துடும். வேலை தேடி ரொம்ப நாளா அலைஞ்சிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த நபர் மூலமா ஒரு அருமையான வேலை வாய்ப்பு அமையும். நீங்க நினைச்ச சம்பளத்துல நினைச்ச இடத்துல வேலை கிடைச்சு உங்க குடும்பத்தோட வறுமை மொத்தமா விலகி போக போகுது. வேலை பார்க்குற இடத்துல இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வை வேற யாரோ தட்டி பறிச்சுட்டு போயிருப்பாங்க. ஆனா இனிமே உங்க உழைப்புக்கு ஏற்ற உண்மையான மரியாதை அந்த இடத்துல கிடைக்கும். உங்க மேலதிகாரிகளே உங்களை கூப்பிட்டு பாராட்டுற அளவுக்கு உங்க திறமை வெளிப்படும். சொந்த வீடு வாங்கணும் இல்ல நிலம் வாங்கணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்தவங்களுக்கு அந்த கனவு ரொம்ப சீக்கிரமாவே நனவாக போகுது. பல வருஷமா தடைப்பட்டுகிட்டு இருந்த உங்க வீட்டு வேலைகள் கூட இனிமேல் தடையின்றி ரொம்ப வேகமா நடக்க ஆரம்பிக்கும். இந்த புதிய நபர் கொண்டு வரப்போற அதிர்ஷ்டம் அப்படிப்பட்டது. ஒரு சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு போற வாய்ப்புகள் கூட தேடி வரும். அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டா உங்க வாழ்க்கை தரம் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உயரும். நீங்க இத்தனை காலமா யாருக்கெல்லாம் உதவி செஞ்சீங்களோ அவங்க மூலமா இல்லாம
நீங்க எப்பவோ செஞ்ச ஒரு சின்ன புண்ணியம் இப்போ இந்த நபர் ரூபத்துல உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்க போகுது. உங்களை ஏளனமா பார்த்த சொந்தக்காரங்க முன்னாடி நீங்க கால் மேல கால் போட்டு ராஜாவா ராணியா உட்கார்ந்து சாதிக்க போறீங்க. உடல் ஆரோக்கியத்தை பத்தி சொல்லணும்னா, ரொம்ப நாளா தீராத வியாதிகளால அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல வைத்தியர் மூலமாவோ இல்ல சரியான மருத்துவ ஆலோசனைகள் மூலமாவோ முழுமையான குணம் கிடைக்க போகுது. மருத்துவ செலவுக்காகவே மாசம் ஒரு பெரிய தொகையை ஒதுக்கிக்கிட்டு இருந்த உங்களுக்கு அந்த செலவுகள் எல்லாம் குறைஞ்சு பணம் கையில தங்க ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்கு இடையில இருந்த தேவையில்லாத சண்டைகள், பிடிவாத குணங்கள் எல்லாம் காணாம போய் 2 பேருக்கும் இடையில ஒரு நெருக்கமான புரிதல் உண்டாகும். குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருந்த தம்பதிகளுக்கு உங்க வீட்டுல கூடிய சீக்கிரமே ஒரு மழை சத்தம் கேட்க போகுது. அந்த குழந்தை பிறந்த பிறகு உங்க வீட்டுல மகாலட்சுமி நிரந்தரமா வாசம் செய்ய போறாங்க. இது எல்லாமே அந்த ஒரு நபருடைய வருகைக்கு பிறகு ரொம்பவே வேகமா நடக்க போகுது. உங்க தொழில நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு லாபத்தை மட்டுமே தேடி தரப்போகுது. இது வரைக்கும் நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருந்த வியாபாரம் கூட இனிமேல் அசல வேகத்தில் லாபத்தை நோக்கி போகும். உங்க கடைக்கு வர வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கும். கூட்டு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்க கூட்டாளி மூலமா பெரிய பண வரவு வரும். உங்களை ஏமாத்த நினைச்சவங்க எல்லாம் அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற சூழ்நிலை உருவாகும். வழக்குன்னு கோர்ட்டு படி ஏறி அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு சாதகமா வந்து சேரும். உங்க சொத்துக்களை யாராவது ஏமாத்தி பறிச்சிருந்தா அது திரும்பவும் உங்க கைக்கே வந்து சேரும். இப்படி 4 பக்கத்துல இருந்தும் நல்ல செய்திகள் மட்டுமே உங்க காதுக்கு வரப்போகுது. இந்த நபர் யாரு, அவரை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு பெரிய கேள்வி இப்போ உங்க மனசுல ஓடிட்டு இருக்கும். நான் சொல்றதை ரொம்ப கவனமா கேட்டுக்கோங்க. அந்த நபர் உங்க வீட்டு வாசலுக்கு வரும்போது எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாம ரொம்ப சாதாரணமா தான் வருவார். அவர் ஒரு வயசானவரா இருக்கலாம், இல்ல உதவி கேட்டு வர ஒரு வழிபோக்கனா கூட இருக்கலாம். அதனால இனிமே உங்க வீட்டு வாசலுக்கு யார் வந்தாலும் முகம் சுளிக்காம அவங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணியாவது கொடுத்து அனுப்புங்க. ஏன்னா எந்த ரூபத்துல இறைவன் அந்த அதிர்ஷ்டத்தை உங்ககிட்ட அனுப்புவார்னு யாருக்கும் முன்கூட்டியே தெரியாது. அந்த நபர் வீட்டுக்குள்ள நுழையும் போது உங்களுக்கே ஒரு நல்ல அதிர்வலை தெரியும். வீட்டுல இருக்கிற சாமி விளக்கு வழக்கத்தை விட ரொம்ப பிரகாசமா எரியும். மனசுக்குள்ள இத்தனை நாளா இருந்த பானம் குறைஞ்சு ஒரு இனம் புரியாத அமைதி குடிக்கொள்ளும். இதையெல்லாம் வச்சு அந்த நபர் உங்களுக்கான அதிர்ஷ்ட தேவதைன்னு நீங்க முழுசா நம்பலாம். குறிப்பா மகர ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொற்காலம் தான் சொல்லணும். இத்தனை நாளா புருஷன் கையில காசு வாங்கி குடும்பத்தை ஓட்டுறதுக்குள்ள போதும்னு ஆகி போச்சு. நம்ம கையில காசு இல்லையேன்னு நினைச்சு வருத்தப்பட்டவங்களுக்கு நீங்களே சொந்தமா சம்பாதிக்கிற ஒரு வழி பிறக்க போகுது. வீட்டுல இருந்தபடியே சின்னதா ஒரு தொழில் செஞ்சு 4 காசு சம்பாதிச்சு உங்க தேவைகளை நீங்களே பெருமையா பூர்த்தி செஞ்சுக்குவீங்க. ஆசையா நகை வாங்கணும், பட்டுப்புடவை வாங்கணும்னு சிறுக சேர்த்து வச்ச காசெல்லாம் முன்னாடி திடீர்னு வேற எதுக்காவது செலவாகி உங்களை அழ வச்சிருக்கும். ஆனா இப்போ நீங்க ஆசைப்பட்ட மாதிரி தங்கம் உங்க வீட்டுல சேரும். உங்க சேமிப்பு பல மடங்கு உயரும். மாமியார் மருமகள் பிரச்சனை, நாத்தனார் பிரச்சனை என்ன, வீட்டுல இருந்த சலசலப்பு எல்லாம் முடிவுக்கு வந்து வீட்டுல சந்தோஷம் ததும்பி வழியும். உங்களை எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தவங்க வாயாலேயே உங்களை பாராட்டுற அளவுக்கு உங்க செல்வாக்கு உயரப்போகுது. ஆனா இதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு. உங்க வாழ்க்கை தரம் கொஞ்சம் கொஞ்சமா உயரும் போது கூடவே உங்களை சுத்தி இருக்கிறவங்களோட வயிற்றுச்சலும் கண்டிப்பா அதிகமாகும். நேத்து வரைக்கும் நம்ம கிட்ட கையேந்தி கஷ்டப்பட்டுட்டு இருந்தான், இன்னைக்கு எப்படி இவ்வளவு பெரிய ஆளானா, இவன் கார் வாங்குறானே, புது வீடு கட்டுறானேன்னு உங்க சொந்தக்காரங்களே உங்க முதுகுக்கு பின்னாடி பேச ஆரம்பிப்பாங்க. அதனால உங்க வீட்டுக்கு வரப்போற அந்த புதிய நபரை பத்தியோ இல்ல உங்களுக்கு கிடைக்க போற பெரிய பண வரவு, வேலை வாய்ப்புகளை பத்தியோ யார்கிட்டயும் முன்கூட்டியே பெருமையா சொல்லிட்டு தெரியாதீங்க. உங்க ரகசியங்களை நீங்களே பத்திரமா காப்பாத்திக்கோங்க. ரொம்ப நம்பி உங்க பலவீனங்களை மத்தவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அதை வச்சே உங்களை பின்னாடி குழி பறிக்க பார்ப்பாங்க. ஏன்னா மகர ராசிக்காரங்களான நீங்க ரொம்ப வெளிப்படையானவங்க. மனசுல பட்டதை ஒன்னும் ஒளிவு மறைவு இல்லாம அப்படியே பட்டுன்னு சொல்லிடுவீங்க. இந்த குணத்தை கொஞ்சம் மாத்திக்கிட்டு யார்கிட்ட எதை பேசணும்னு ஒரு வரமுறை வச்சுக்கிட்டா உங்க வெற்றியை யாராலையும் அசைக்க முடியாது. இருக்கிற பசங்களை பத்தி சொல்லணும்னா, இது வரைக்கும் படிப்புல கவனம் இல்லாம மொபைல் போன் நண்பர்கள்னு சுத்திட்டு இருந்தவங்க கூட இப்போ முழு கவனத்தோட அவங்க எதிர்காலத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இப்ப அரசு வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த புதிய நபரோட ஆலோசனையோ இல்ல சிறு உதவியோ ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதலா அமையும். நீங்க எழுத போற போட்டித் தேர்வுகள்ல ரொம்ப சுலபமா வெற்றி பெறுவீங்க. காதல் விஷயத்துல ரொம்ப நாளா வீட்டுல சம்மதம் கிடைக்காம
ரெண்டு பக்கமும் இடியாப்ப சிக்கல் மாதிரி மாட்டிக்கிட்டு போராடிட்டு இருந்தவங்களுக்கு பெரியவங்க மனசு மாதிரி அவங்க சம்மதத்தோட கல்யாணம் ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கும். உங்களை விட்டு காரணமே இல்லாம பிரிஞ்சு போன உறவுகள் எல்லாம் அவங்கள தப்பு செஞ்சுட்டோன்னு உணர்ந்து உங்களை தேடி வருவாங்க. ஆனா இப்போ யாரை ஏத்துக்கணும் யாரை தள்ளி வைக்கணும்னு உங்களுக்கு ரொம்ப தெளிவாவே தெரிஞ்சிருக்கும். கடந்த காலத்துல நீங்க பட்ட அடிகள் உங்களுக்கு அந்த பாடத்தை ரொம்ப ஆழமாவே கத்துக் கொடுத்துருக்கு. இந்த அதிர்ஷ்டம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறப்போ நீங்க முக்கியமா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா உங்க குலதெய்வ வழிபாடு. எவ்வளவுதான் பணம் காசு புகழ் வந்தாலும் அந்த குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இல்லைன்னா அது நிலைச்சு நிக்காது. உங்களை தேடி வரப்போற அந்த நபரை உங்க குலதெய்வம் தான் உங்ககிட்ட அனுப்பி வைக்குதுன்னு முழுசா நம்புங்க. ரொம்ப வருஷமா குலதெய்வ கோவிலுக்கு போகாம முடி காணிக்க செலுத்தாம இல்ல வேற ஏதாவது நேர்த்தி கடன் பாக்கி வச்சிருந்தீங்கன்னா அதை முதல்ல செஞ்சு முடிச்சிடுங்க. நீங்க செய்யற அந்த சின்ன வழிபாடு உங்க வாழ்க்கையில இன்னும் பல மடங்கு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல வீட்டுல நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபம் ஏத்தி மனசார உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. உங்க வேண்டுதல் எல்லாமே அப்படியே முழுசா பலிக்க போற நேரம் இது. பணம் உங்க கைக்கு தாராளமா வர ஆரம்பிச்சதும் இதுக்கு முன்னாடி உங்களை கண்டுக்காதவங்க உங்களை ஏமாத்தினவங்க எல்லாம் இப்போ திடீர்னு அதிகமா பாசம் காட்டுற மாதிரி நடிச்சுக்கிட்டு உங்ககிட்டயே கடன் கேட்டு வருவாங்க. இங்கதான் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். உங்க நல்ல மனசு மறுபடியும் அவங்களுக்கு இறங்கி உதவி செய்ய தோணும். ஆனா அந்த தப்பை மட்டும் திரும்பவும் செஞ்சிடாதீங்க. ஏன்னா இப்போ நீங்க கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரப்போற இந்த நேரத்துல மறுபடியும் அந்த மாதிரி சுயநலமான ஆட்களை நம்பினீங்கன்னா உங்க வளர்ச்சி பெரிய அளவுல பாதிக்கப்படும். ஒரு உதவி கேட்கறவங்களுக்கு முடிஞ்சா சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஆனா பெரிய தொகையை கடனா கொடுத்துட்டு திரும்பவும் நிம்மதி இல்லாம அலையாதீங்க. உங்க பணத்தை பத்திரமா உங்க குடும்பத்தோட எதிர்காலத்துக்கு மட்டும் முதலீடு செய்யுங்க. உங்க பிள்ளைங்களோட படிப்புக்கு கல்யாணத்துக்குன்னு சருக சேமிக்க ஆரம்பிங்க. இத்தனை நாளா ராத்திரியில தூக்கம் வராம விடிய முடிச்சுக்கிட்டு நாளைக்கு என்ன ஆகுமோன்னு பயந்து வாழ்ந்த அந்த இருண்ட காலம் இப்ப முழுசா மாறப்போகுது. தலையணை நனைகிற அளவுக்கு தனிமையில அழுத நாட்கள் எல்லாம் முடிஞ்சு இப்போ சந்தோஷத்துல உங்க கண்ணுல ஆனந்த கண்ணீர் வரப்போகுது. மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும் போது உங்க முகத்திலேயே தானா ஒரு புது தேஜஸ் உண்டாகும். உங்களை பாக்குறவங்களுக்கே நல்லா தெரியும் இவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய நல்ல மாற்றம் நடந்திருக்குன்னு. அந்த அளவுக்கு உங்க தோற்றத்திலையும் உங்க பேச்சிலையும் ஒரு பெரிய கம்பீரம் வரப்போகுது. இத்தனை நாளா உங்களை அலட்சியமா பார்த்தவங்க எல்லாம் இப்ப நீங்க சொல்ற வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து கேட்க ஆரம்பிப்பாங்க. 4 பேர் இருக்கிற சபையில உங்களுக்கு இனிமே முதல் மரியாதை தான் கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த காலகட்டத்துல உங்க உள்ளுணர்வு ரொம்பவே துல்லியமா வேலை செய்ய ஆரம்பிக்கும். யாரை நம்பலாம் யாரை தள்ளி வைக்கலாம்னு உங்க மனசே உங்களுக்கு கரெக்டா சொல்லிடும். ராத்திரியில நீங்க தூங்கும் போது உங்களுக்கு வரக்கூடிய கனவுகள் மூலமா சில நல்ல செய்திகள் உங்களுக்கு முன்னாடியே தெரிய வரும். சாமி உங்ககிட்ட பேசுற மாதிரியோ இல்ல மலர்கள் தீபம் இதெல்லாம் உங்க கனவுல அடிக்கடி வரும். இது எல்லாமே அந்த பெரிய நல்ல மாற்றத்துக்கான அறிகுறிகள் தான். உங்க குலதெய்வம் உங்க கூடவே ஒரு நிழல் மாதிரி இருந்து உங்களை வழிநடத்துறதை நீங்க ரொம்ப ஆழமாவே உணர்வீங்க. வீட்டுல ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும்னு ரொம்ப வருஷமா காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான வேலைகளை இப்போ தைரியமா நீங்க ஆரம்பிக்கலாம். எந்த தடங்களும் இல்லாம அந்த கல்யாணமோ காது குத்தோ ரொம்ப பிரமாதமா நடந்து முடியும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க உங்களுக்கு குழி பறிக்கணும்னு நினைச்சவங்க நிலைமையெல்லாம் இப்போ தலைகீழா மாறப்போகுது. அவங்க வெட்டின குழியில அவங்களே விழறது உறுதி. நீங்க போய் அவங்கள பழி வாங்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. நீங்க சும்மா கம்முன்னு உட்கார்ந்து வேடிக்கை மட்டும் பாருங்க. உங்க சார்பாக்கான அவங்களுக்கு ரொம்ப சரியான பதிலடி கொடுக்கும். உங்களை ஏமாத்தி உங்ககிட்ட இருந்து பணத்தை கொடுங்கினவங்க இப்போ அதை எப்படி திருப்பி கொடுக்கறதுன்னு முழிப்பாங்க. ஏன்னா நீதி தேவனான சனி பகவான் உங்க பக்கம் இருக்கிறப்போ தப்பு செஞ்சவங்க யாருமே சுலபமா தப்பிச்சு போக முடியாது. உங்களை பார்த்து பொறாமப்பட்டவங்க எல்லாம் இப்போ உங்க வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு போய் நிக்க போறாங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கைத்தான ரொம்பவே உச்சத்துக்கு போக போகுது. குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்த பித்ரு தோஷங்கள் அதாவது முன்னோர்களோட சாபங்கள் ஏதாவது இருந்தா அது எல்லாமே இப்போ நீங்க அவங்களோட முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. பாகப்பிரிவினைக்காக அண்ணன் தம்பிக்குள்ள இல்ல பங்காளிகளுக்குள்ள இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி எல்லாரும் ஒண்ணு சேருவாங்க. ரொம்ப நாளா இழுபறியா இருந்த பூர்வீக சொத்து பிரச்சனை எந்த ஒரு பெரிய சண்டையும் இல்லாம ரொம்ப சுமூகமா முடிவுக்கு வந்து உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு உங்க கைக்கு வந்து சேரும். விவசாயம் செய்யறவங்களா இருந்தா இப்போ
நீங்க போடுற உழைப்புக்கு பல மடங்கு மகசூல் கிடைக்கும். தண்ணி பிரச்சனையோ இல்ல விளைச்சல்ல நஷ்டமோ இனிமே வர வாய்ப்பே இல்லை. மற்றதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு அற்புதமான யோக காலத்துல நீங்க இப்போ அடி எடுத்து வச்சிருக்கீங்க. தினமும் காலையில எழுந்த உடனே உள்ளங்கைகளை பார்த்து உங்க இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க. நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே மனசுல வளர்த்துக்கோங்க. இன்னைக்கு நாள் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு நல்லதே நடக்கும்னு நீங்களே உங்களுக்குள்ள திரும்ப திரும்ப சொல்லிக்கோங்க. அந்த புதிய நபரோட வரவு உங்க வாழ்க்கையை மட்டும் இல்ல, உங்க அடுத்த தலைமுறையே மாத்தி அமைக்க போகுது. நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் போதும், இனிமே உங்க பிள்ளைங்க ஒரு ராஜா மாதிரி வாழ போறாங்க. அதனால பழைய கவலைகளை எல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு வரப்போற வசந்த காலத்தை வரவேற்க தயாராகுங்க. உங்க கண்ணீருக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய சந்தோஷ பரிசா கிடைக்க போகுது. முழு நம்பிக்கையோட செயல்படுங்க, வெற்றி நிச்சயம் உங்க பக்கம்தான். நீங்க வெளியில சொல்லாம உங்களுக்குள்ளேயே புதைச்சு வச்சிருந்த உங்க திறமைகளுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுது. பாட்டு பாடுறதோ இல்ல கைவினை பொருட்கள் செய்யறதோ இல்லனா சமையல் கலையோ, இப்படி உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு தனித்திறமை அந்த புதிய நபர் மூலமா 4 பேருக்கு தெரிய வரப்போகுது. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய அடையாளத்தை தேடி தரப்போகுது. சும்மா பொழுதுபோக்குக்காக நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு லட்சக்கணக்கில் பணத்தை சம்பாதிச்சு கொடுக்கிற ஒரு பெரிய தொழிலா மாறப்போகுது. உங்களை யாருக்கெல்லாம் முன்னாடி எல்லாம் முட்டாள்னு நினைச்சாங்களோ அவங்க முன்னாடி நீங்க ஒரு பெரிய அறிவாளியா சாதிக்க பிறந்தவரா தலை நிமிர்ந்து நிக்க போறீங்க. உங்க புகழை பார்த்து சுத்தி இருக்கிறவங்க ஆச்சரியப்படுற நேரம் நெருங்கிடுச்சு. மன அமைதிக்காக ரொம்ப நாளா ஒரு ஆன்மீக பயணம் போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா பண கஷ்டத்தாலேயோ இல்ல வேற ஏதாவது வேலைப்பழு காரணமாவோ அது தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஆனா இப்போ அந்த தடைகள் எல்லாம் விலகி குடும்பத்தோட ஒரு பெரிய புண்ணிய ஸ்தலத்துக்கு போய் சாமி தரிசனம் பண்ற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பயணம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையாவே அமைய போகுது. அங்க நீங்க சந்திக்க போற ஒரு சாதுவோ இல்ல ஒரு பெரியவரோ உங்க மனசுல இருக்கிற எல்லா குழப்பங்களுக்கும் ஒரு தெளிவான விடையை கொடுப்பார். அந்த பயணத்துக்கு அப்புறம் உங்க உடம்புலையும் மனசுலையும் ஒரு புது தெம்பு பிறக்கும். வீட்டில் இருக்கிற இருள் எல்லாம் விலகி ஒரு சுபிட்சமான சூழ்நிலை உருவாகும். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்க கண்டிப்பா கடைபிடிக்கணும். அது என்னன்னா, உங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களை, குறிப்பா உங்க வயசான அப்பா அம்மாவை ரொம்ப நல்லபடியா பாத்துக்கோங்க. அவங்க மனசு நோகிற மாதிரி ஒரு வார்த்தை கூட சொல்லிடாதீங்க. ஏன்னா அவங்களோட ஆசீர்வாதம் தான் இந்த நேரத்துல உங்களுக்கு ரொம்ப பெரிய பாதுகாப்பா இருக்க போகுது. அவங்க கண்ணுல இருந்து வர சந்தோஷ கண்ணீர் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தோஷங்களையும் அடிச்சுக்கிட்டு போயிடும். முதியோர் இல்லத்துல இருக்கிறவங்களுக்கோ இல்ல ஆதரவு இல்லாதவங்களுக்கோ உங்களால முடிஞ்ச சின்ன உதவிய ஒருவேளை சாப்பாட்டையோ வாங்கி கொடுங்க. அந்த புண்ணியம் தான் அந்த புதிய நபர் கொண்டு வர போற அதிர்ஷ்டத்தை எந்த தடையும் இல்லாம உங்க கைக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அந்த காலத்துல நடந்த கசப்பான சம்பவங்களை நினைச்சு உங்க நிகழ்காலத்தை நீங்க வீணாக்க கூடாது. அந்த துரோகங்களை எல்லாம் ஒரு பாடமா மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஆனா அதையே நினைச்சுக்கிட்டு புதுசா வர்ற நல்ல வாய்ப்புகளை சந்தேகப்படாதீங்க. உங்க ராசிநாதன் சனி பகவான் எப்பவுமே மெதுவா தான் பலன்களை கொடுப்பார். ஆனா அவர் கொடுக்கிற அந்த பலன்கள் உங்களை விட்டு என்னைக்குமே போகாது. ஒரு இரும்பு கோட்டை மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. நிதானமா யோசிச்சு அந்த புதிய நபரோட ஆலோசனையை கேட்டு ஒவ்வொரு அடியா எடுத்து வைங்க. உங்க வாழ்க்கை படகு இப்போ புயலை தாண்டி ஒரு அமைதியான கரையை நோக்கி போயிட்டு இருக்கு. சீக்கிரமே நீங்க ஒரு ராஜ வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில இத்தனை நாளா நீங்க ரொம்ப நம்புறவங்க எல்லாம் உங்களை நடுத்தரவுல விட்டுட்டு போனப்போ யாரோ ஒரு முகம் தெரியாத நபர் உங்களுக்கு உதவி செஞ்சிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு எதிர்பாராத நல்ல விஷயம் இனிமே அடிக்கடி நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா உங்க நேரம் இப்ப கூடி வந்துருச்சு. குறிப்பா தொழில் விஷயமா நீங்க போடுற திட்டங்கள் எல்லாம் அப்படியே 100% பலிக்க போகுது. ரொம்ப வருஷமா ஒரு சொந்த தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்கு தேவையான முதலீடு இல்லாம தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அந்த புதிய நபர் மூலமா உங்களுக்கு தேவையான அந்த பண உதவி எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம உங்களை தேடி வரப்போகுது. உங்களை பார்த்து இவனால என்னத்தை சாதிச்சிட முடியும்னு கேள்வி பேசினவங்க எல்லாம் இனிமே உங்க தொழில் வளர்ச்சியை பார்த்து மிரண்டு போய் நிக்க போறாங்க. சிலருக்கு குடும்பத்துல இது வரைக்கும் ஒருத்தருக்கு வந்துட்டு இருந்த மருத்துவ செலவுகள் மொத்தமா குறைய போகுது. மருத்துவமனை வாசம், மருந்து மாத்திரைன்னு செலவு பண்ணி காசையெல்லாம் இழந்து நின்ன உங்களுக்கு இப்போ உடம்புல ஒரு புது தெம்பும் ஆரோக்கியமும் கிடைக்க போகுது. அந்த புதிய நபர் உங்களுக்கு சொல்ல போற ஒரு சின்ன கை வைத்தியமோ இல்ல அவர் காட்ட போற ஒரு நல்ல வைத்தியரோ உங்க உடல்நிலையில ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வருவார். இனிமே மருத்துவமனை பக்கம் ஒதுங்க வேண்டிய அவசியமே உங்களுக்கு வராது.
நிம்மதியான தூக்கம், ஆரோக்கியமான சாப்பாடுன்னு உங்க வாழ்க்கை முறை ரொம்பவே அழகா மாறப்போகுது. அதே மாதிரி கடன் பிரச்சனையில மாட்டிட்டு முழிச்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு பெரிய நிம்மதி கிடைக்க போகுது. எப்படி இந்த கடனை எல்லாம் கட்டி முடிக்க போறோம்னு ராத்திரி பகலா யோசிச்சு மண்டையை குழப்பிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ அந்த கடனை அடைக்கிறதுக்கான பல வழிகள் தானாவே திறக்க போகுது. உங்க கைக்கு வரப்போற பணத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா எல்லா கடனையும் அடைச்சு சீக்கிரமே கடன் இல்லாத மனுஷன் அப்படிங்கிற ஒரு நிம்மதியான நிலைமைக்கு வர போறீங்க. அடமானம் வச்ச நகைகள், பத்திரங்கள் எல்லாம் உங்க கைக்கே திரும்ப வரப்போகுது. இதெல்லாம் நடக்குமான்னு நீங்க இப்ப சந்தேகப்படலாம். ஆனா அந்த புதிய நபர் உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்கும் போது இதெல்லாம் நிஜமாவே நடக்க போகுதுன்னு உங்களுக்கே புரியும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்க கணவர் வீட்டுல உங்களுக்கு இத்தனை நாளா கிடைக்காத மரியாதையும் அன்பும் இனிமே கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களை எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருந்த மாமியார், நாத்தனார் எல்லாம் இப்போ உங்க அருமையை புரிஞ்சுக்கிட்டு உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாட போறாங்க. வீட்டுல நடக்கிற எந்த ஒரு சுப காரியமா இருந்தாலும் உங்களை கேட்டுட்டு தான் முடிவெடுப்பாங்க. அந்த அளவுக்கு குடும்பத்துல உங்களுக்கான அந்தஸ்து உயர போகுது. நீங்க நினைச்சதை சாதிக்கிறதுக்கு உங்க கணவர் உங்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமா இருப்பார். ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒரு விலை உயர்ந்த பொருளை, அது நகையா இருக்கலாம், இல்ல வண்டியா இருக்கலாம், அதை உங்க கணவர் உங்களுக்கு பரிசா கொடுத்து அசத்த போறார். நீங்க ரொம்ப நாளா ஒரு 2 வீலரோ இல்ல காரோ வாங்கணும்னு ஆசைப்பட்டு காசு பத்தாம அதை தள்ளி போட்டுட்டே இருந்திருப்பீங்க. இனிமே அது கவலை வேணாம். உங்க கைக்கு வரப்போற பணத்துல நீங்க ஆசைப்பட்ட வண்டிய உங்க வீட்டு வாசல்ல நிறுத்த போறீங்க. அது மட்டும் இல்லாம உங்க பணத்தை சரியான இடத்துல முதலீடு செய்யறதுக்கான புத்திசாலித்தனமும் உங்களுக்கு தானாவே வந்துடும். நிலத்திலயோ இல்ல தங்கம் வாங்குறதுலயோ நீங்க இப்போ போடுற பணம் எதிர்காலத்துல உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை அள்ளி கொடுக்க போகுது. அந்த புதிய நபர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போற பண நிர்வாகம் உங்க தலைமுறைக்கும் உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு ஒரு பெரிய சொத்தை சேர்க்க உதவி செய்யும். மகர ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே இருக்க இன்னொரு பெரிய பிரச்சனை இந்த கண் திருஷ்டி தான். நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டு வெளியே போனாலே சுத்தி இருக்கிற 4 பேர் கண்ணு உங்க மேல படும். நல்லா இருக்கா நீங்க அப்படின்னு அவங்க நினைக்கிற நினைப்பே உங்களுக்கு பெரிய தடையா மாறிடும். இதனாலேயே பல தடவை உங்களுக்கு காரணமே இல்லாத உடல் சோர்வும், வீட்டுல தேவையில்லாத வாக்குவாதங்களும் வந்திருக்கும். ஆனா இப்போ அந்த திருஷ்டி தோஷங்கள்லாம் மொத்தமா விலக போகுது. உங்க வீட்டுக்கு வர அந்த நபர் ஒரு மிகப்பெரிய நேர்மறையான அதிர்வலையை தன் கூடவே கொண்டு வர்றதால உங்களை சுத்தி ஒரு பாதுகாப்பான வேலி தானாவே உருவாகிடும். இனிமே யாருடைய கெட்ட எண்ணமும் பொறாமையும் உங்களை நெருங்க கூட முடியாது. உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு பெரிய நண்பர்கள் கூட்டம் இருக்கும். ஆனா அதுல எத்தனை பேர் உங்க மேல உண்மையான பாசத்தோடு இருக்காங்கன்னு கேட்டா கண்டிப்பா விரல் விட்டு தான் என்னன்னா உங்க நல்ல குணத்தை பயன்படுத்தி உங்ககிட்ட காரியம் சாதிச்சுக்கிறவங்க தான் இங்க அதிகம். ஆனா இனிமே நடக்கிறதே வேற. அந்த மாதிரி போலி முகமூடி போட்டுக்கிட்டு உங்க கூடவே சுத்தினவங்க எல்லாம் அவங்களாவே உங்களை விட்டு விலகி ஓடிடுவாங்க. உங்களுக்கு உண்மையான உங்க உயர்வுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனிதர்கள் மட்டும்தான் இனி உங்க கூட இருப்பாங்க. சமுதாயத்துல பெரிய அந்தஸ்துல இருக்கிற விஐபிக்களோட தொடர்பும் நட்பும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அவங்க மூலமா பல நல்ல காரியங்களை நீங்க சாதிக்க போறீங்க. இதெல்லாம் நடக்கும்போது உங்க மனசுக்குள்ள அப்படி ஒரு ஆழமான அமைதி குடிக்கொள்ளும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோவப்பட்டு பிபி எகிரி டென்ஷன் ஆகிட்டு இருந்த நீங்க இப்ப ரொம்ப பொறுமையாவும் பக்குவமாவும் மாற போறீங்க. உங்க குழந்தைங்க கூட சேர்ந்து விளையாடுறது, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ரசிச்சு கேட்கறது, குடும்பத்தோட சந்தோஷமா வெளியே போயிட்டு வர்றதுன்னு வாழ்க்கையோட சின்ன சின்ன அழகிய தருணங்களை மறுபடியும் முழுசா அனுபவிக்க தொடங்குவீங்க. இத்தனை வருஷமா உங்க வாழ்க்கையில நீங்க தொலைச்ச உங்க நிம்மதியும் சிரிப்பையும் இந்த அதிர்ஷ்ட தேவதை உங்க கைக்கு திரும்ப கொண்டு வந்து கொடுக்க போறாரு. உங்க முகம் எப்பவுமே ஒரு சந்தோஷமான பிரகாசத்தோட ஜொலிக்க போகுது. உங்க வீட்டுல நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட இப்போ ஒரு பெரிய மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். காலையில எந்திரிச்ச உடனே ஒரு விதமான சோர்வு, இன்னைக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுங்கிற பயம், இதெல்லாம் இனிமே உங்க மனசுல இருக்கவே இருக்காது. ஏன்னா அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த நேரம் உங்க சுத்தி ஒரு பெரிய நேர்மறை ஆற்றலை உருவாக்கிடும். இது வரைக்கும் உங்களை பார்த்து முகத்தை திருப்பினவங்க, உங்களை ஒரு பொருட்டாவே மதிக்காதவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்களுடைய நிலைமை உயர போகுது. நீங்க சொல்ற ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கும். இத்தனை வருஷமா நீங்க பட்ட அவமானங்கள், கஷ்டங்கள் எல்லாமே சேர்ந்து இப்போ ஒரு பெரிய அனுபவமா மாறி உங்களை 4 பேருக்கு வழிகாட்டுற அளவுக்கு உயர்த்த போகுது. நீங்க யாருக்காவது ஒரு உதவி செஞ்சா அது எப்பவுமே உங்களுக்கு தப்பாதான் முடியுங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கே ஒரே ஒரு பெரிய தலைவலி. செஞ்ச உதவிக்கு நன்றி எதிர்பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா அவங்களே உங்களை திருப்பி பேசுறப்போ
அந்த வலி உங்களை ரொம்பவே காயப்படுத்தி இருக்கும். ஆனா இனிமே அந்த மாதிரி ஆட்கள் உங்க பக்கத்திலே வர முடியாது. உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்ட உங்களுக்கு உண்மையா இருக்கக்கூடிய ஆட்கள் மட்டும்தான் உங்க கூட இருப்பாங்க. உங்களை ஏமாத்தினவங்க எல்லாம் அவங்க செஞ்ச தப்புக்கு வருத்தப்பட்டு உங்ககிட்டயே வந்து நிக்கிற காலம் இது. ஆனா நீங்க அவங்கள பழிவாங்கணும்னு நினைக்காம உங்களோட வளர்ச்சியில மட்டும் முழு கவனத்தையும் செலுத்துவீங்க. உங்க மனசு அந்த அளவுக்கு ரொம்ப பக்குவப்பட்டு ஒரு பெரிய அமைதியை உணரும். விவசாயம் இல்ல சொந்தமா சின்னதா ஒரு வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்க போகுது. மழை இல்லையே, லாபம் இல்லையேன்னு வருத்தப்பட்ட காலமெல்லாம் மலையேறி போச்சு. இப்போ நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணா மாறும். அந்த நபர் மூலமா கிடைக்க போற ஒரு சின்ன ஐடியா இல்ல உதவி உங்க வியாபாரத்தை பல மடங்கு பெருக்க போகுது. வாங்கின கடனை எல்லாம் அடைச்சு உங்களுக்கான ஒரு சொந்த இடத்தை வாங்கி போடுற அளவுக்கு உங்க கையில பணப்புழக்கம் சரளமா இருக்கும். உங்க வீட்டு தேவைக்காக போய் நின்று கஷ்டப்பட்டதெல்லாம் மாறி இப்போ கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு தானே தர்மங்கள் செய்யற அளவுக்கு நீங்க ஒரு பெரிய இடத்துக்கு வரப்போறீங்க. உங்க குலதெய்வத்தோட நேரடி ஆசீர்வாதம் இப்போ உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. இந்த ஒரு நல்ல வாய்ப்பை நீங்க ரொம்ப சரியா பயன்படுத்திக்கணும். ஏன்னா சனி பகவான் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. அதே மாதிரி அவர் கொடுக்கறத சரியா பயன்படுத்தணும்னா அதையும் அவர் ஏத்துக்க மாட்டார். அதனால வரப்போற பணத்தை எந்த ஒரு ஆடம்பர செலவும் செய்யாம உங்க குடும்பத்தோட எதிர்காலத்துக்காக சிறுக சிறுக சேமிக்க பழகுங்க. உங்க மேல நீங்க முழு நம்பிக்கை வைங்க. காலையில எந்திரிச்ச உடனே உங்க இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிட்டு உங்க வேலையை சுறுசுறுப்பா ஆரம்பிங்க. அந்த புதிய நபர் உங்க வீட்டு வாசலை மிதிக்கிறப்போ உங்க தலையெழுத்து மட்டும் இல்ல, உங்க பரம்பரையோட தலையெழுத்தே ஒரு பெரிய உச்சத்துக்கு போக போகுது. நல்லதையே நினைங்க. சந்தோஷத்தை மட்டும் மனசுல ஏத்துக்கிட்டு உங்க வாழ்க்கை பயணத்தை ரொம்ப தைரியமா தொடங்குங்க. உங்களுக்கு கிடைக்க போற வெற்றி ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போகுது. மகர ராசிக்காரங்களான உங்களுக்கு மனசுக்குள்ள எப்பவுமே இருக்கிற ஒரு பெரிய குறை என்ன தெரியுமா? எவ்வளவு பெரிய கூட்டத்துல இருந்தாலும் உங்களை சுத்தி 1000 சொந்த பந்தங்கள் இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத தனிமை இருந்துகிட்டே இருக்கும். வலிகளை, நம்ம கஷ்டங்களை உண்மையா புரிஞ்சுக்க இந்த உலகத்துல யாருமே இல்லையேன்னு நினைச்சு பல தடவை உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா உங்க வீட்டுக்கு வரப்போற அந்த புதிய நபர் உங்க மனசுல இருக்கிற அந்த பல வருஷ தனிமையை மொத்தமா போக்க போறாரு. உங்க வலிகளை காது கொடுத்து கேட்டு உங்களை ஒரு குழந்தை மாதிரி அரவணைச்சுக்க போறாரு. அந்த ஒரு பாசத்துக்காகவும் அக்கறைக்காகவும் தான் நீங்க இத்தனை வருஷமா ஏங்கி தவிச்சிட்டு இருந்தீங்க. அந்த அன்பான வார்த்தைகள் உங்க மனசுக்குள்ள இருக்கிற பல காயங்களை சுவடு தெரியாம ஆத்த போகுது. குடும்பத்துல ரொம்ப வருஷமா பேசாம இருந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கை உறவுகள் எல்லாம் இப்போ ஒண்ணு சேர போறாங்க. பாக பிரிவினை பிரச்சனை இல்ல வரப்பு தகராறுன்னு ரொம்ப நாளா தீர்க்க முடியாம இழுத்துக்கிட்டு இருந்த பல பஞ்சாயத்துகள் இப்போ எந்த ஒரு சண்டையும் சச்சரவும் இல்லாம ரொம்ப சுமூகமா முடிவுக்கு வரப்போகுது. அந்த புதிய நபர் ஒரு சமாதான தூதுவர் மாதிரி செயல்பட்டு உங்க குடும்பத்துல பிரிஞ்சு கிடக்கிற உறவுகளை எல்லாம் ஒண்ணு சேர்த்து வைக்க போறாரு. நேற்று வரைக்கும் உங்களை விரோதி மாதிரி பார்த்த உங்க சொந்த பந்தங்கள்லாம் இப்போ உங்க அருமையை முழுசா உணர்ந்து உங்ககிட்ட வந்து வழிய பேச போறாங்க. வீட்டுல எப்பவும் ஏதோ ஒரு சண்டை சலசலப்புன்னு நிம்மதி இல்லாம இருந்த சூழ்நிலை மாறி எல்லாரும் ஒன்னா உட்காந்து சிரிச்சு பேசுற ஒரு அழகான குடும்ப சூழல் உருவாக்க போகுது. உங்க வீடு சம்பந்தமான கனவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல ரொம்ப சுலபமா நிறைவேற போகுது. சொந்தமா ஒரு சின்ன வீடாவது கட்டணும், வாடகை வீட்டு கஷ்டத்துல இருந்து வெளியே வரணும்னு வருத்தப்பட்டவங்களுக்கு அந்த நபர் மூலமா ஒரு பெரிய பண உதவி கிடைச்சு உங்க சொந்த வீடு கனவு நனவாக போகுது. ஏற்கனவே கட்டி முடிச்ச வீட்டை புதுப்பிக்கணும்னு நினைச்சாலும் அதுக்கான சரியான நேரம் இதுதான். ரொம்ப வருஷமா உங்க வீட்டுக்குள்ள ஒரு இருள் சூழ்ந்த மாதிரி என்ன செஞ்சாலும் ஒரு சுப காரியம் நடக்காம இருந்திருக்கும். ஆனா இப்போ உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு தெய்வீகமான அதிர்வலை வீசும். உங்க வீட்டு பூஜை அறையில நீங்க ஏத்துற தீபம் வழக்கத்தை விட ரொம்ப பிரகாசமா எரியும். மகாலட்சுமி உங்க வீட்டுல நிரந்தரமா குடியேற போறாங்க அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான் இது எல்லாமே. எப்பவுமே நாளைக்கு என்ன ஆகுமோ, பிள்ளைங்களோட எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு ஒரு விதமான பயத்தோடயே வாழ்ந்து பழக்கப்பட்டவங்களுக்கு இனிமே அந்த பயம் துளியும் இருக்காது. ஏன்னா உங்க ஒவ்வொரு அடியையும் அந்த குலதெய்வம் கூடவே இருந்து எடுத்து வைக்க போகுது. நீங்க உங்க பிள்ளைங்களுக்காக போடுற திட்டங்கள் எல்லாமே 100% அப்படியே பலிக்க போகுது. அவங்க படிப்புல பெரிய அளவுல சாதிச்சு உங்களுக்கு ஒரு பெரிய பெருமையை தேடித்தர போறாங்க. இது நாள் வரைக்கும் நீங்க சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் சேர்த்து வச்சு பல மடங்கு சந்தோஷத்தை இந்த பிரபஞ்சம் உங்க மடியில கொண்டு வந்து கொட்ட போகுது. உங்க வாழ்க்கை பயணம்
இப்போ ஒரு இருண்ட காட்டுல இருந்து வெளியே வந்து வெளிச்சமான ஒரு ராஜபாட்டையில ரொம்ப கம்பீரமா பயணிக்க ஆரம்பிச்சிருக்கு. முழு நம்பிக்கையோட ஒவ்வொரு அடியும் எடுத்து வைங்க. இத்தனை வருஷமா நீங்க பட்ட அவமானங்கள், துரோகங்கள் எல்லாமே உங்க பூர்வ ஜென்ம கர்ம வினையை கழிக்கிறதுக்காக சனி பகவான் உங்களுக்கு கொடுத்த ஒரு சின்ன பரீட்சை தான். அந்த பரீட்சையில நீங்க இப்போ எந்த தப்பும் பண்ணாம முழுசா ஜெயிச்சிட்டீங்க. அதனாலதான் இப்போ இந்த மாபெரும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வருது. இந்த புதிய நபர் உங்க வீட்டுல காலடி எடுத்து வச்ச அந்த நிமிஷத்துல இருந்து உங்க வீட்டை சுத்தி ஒரு பெரிய தெய்வீக வளையம் தானாகவே உருவாகிடும். உங்க வீட்டுல இத்தனை நாளா இருந்த இருண்ட சக்திகள், எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே இருந்த இடம் தெரியாம ஓடிடும். உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். இனிமே நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கிற வார்த்தைக்கே இடம் இல்லைங்கிறது உங்களுக்கே ரொம்ப ஆழமா புரிய ஆரம்பிக்கும். இது வரைக்கும் நீங்க செஞ்சதான தர்மங்கள், ரோட்டோரமா கஷ்டப்பட்டு யாருக்கோ செஞ்ச ஒரு சின்ன உதவி, ஒரு வாயிலா ஜீவனுக்கு வச்ச தண்ணின்னு, இது எல்லாமே ஒண்ணு சேர்ந்து இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியமா மாறி வந்து நிக்குது. அந்த புண்ணியம் தான் இந்த நபர் ரூபத்துல உங்க வீட்டு வாசல்ல வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அவர் உங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது உங்க கைக்கு ஒரு பெரிய பண வரவை மட்டும் கொண்டு வர போறது இல்ல, உங்க தலைமுறைக்கே தேவையான ஒரு பெரிய நிம்மதியையும் பாதுகாப்பையும் தன் கையில கொண்டு வர போறாரு. உங்களை பார்த்து இவனெல்லாம் எங்க முன்னுக்கு வர போறான்னு ஏளனமா சிரிச்சவங்க எல்லாம் இப்போ உங்க வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு போய் நிக்கிற அளவுக்கு நீங்க ஒரு பெரிய இடத்துக்கு போக போறீங்க. அவங்க கண் திருஷ்டி எதுவும் உங்களை அண்ட விடாம உங்க குலதெய்வம் உங்களை ஒரு கவசம் மாதிரி எப்பவும் காக்க போகுது. இப்போ நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உங்க மனசுல இருக்கிற பழைய கசப்பான நினைவுகளை எல்லாம் முதல்ல முழுசா தூக்கி தூரமா போடுங்க. எனக்கு மட்டும் ஏன் சாமி எப்பவும் கஷ்டத்தையே கொடுக்குதுங்கிற அந்த புலம்பலை தயவு செஞ்சு இன்னையோட விட்டுடுங்க. ஏன்னா நீங்க எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலின்னு இனிமேதான் உங்களுக்கே முழுசா தெரிய போகுது. காலையில எழுந்திருச்ச உடனே ஒரு முழுமையான நம்பிக்கையோட உங்க நாளை தொடங்குங்க. உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற திறமைகளை எல்லாம் தூசி தட்டி வெளியே கொண்டு வாங்க. இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்கிற அளவுக்கு நீங்க ஒரு பெரிய சாதனை செய்ய போறீங்க. உங்க சொந்த தொழிலா இருக்கட்டும், இல்ல நீங்க வேலை பார்க்கிற இடமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் நீங்க தொடர்றது எல்லாமே தங்கமா மாறப்போகுது. உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பொற்காலத்துல நீங்க இப்போ ரொம்ப கம்பீரமா அடி எடுத்து வச்சிட்டீங்க. வீட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்க மனசுல ரொம்ப நாளா இருந்த ஒரு பெரிய பயம் இப்போ முழுசா விலக போகுது. நம்ம பசங்களை எப்படி நல்லபடியா படிக்க வைக்க போறோம், அவங்களுக்கு கல்யாண காட்சி எப்படி சிறப்பா செஞ்சு வைக்க போறோம்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு முடிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இனிமே அந்த கவலையெல்லாம் சாமி பாதத்துல இறக்கி வச்சிடுங்க. அந்த புதிய நபர் காட்ட போற வழியிலையும் அவர் செய்ய போற சின்ன உதவியிலையும் உங்க பிள்ளைங்களோட எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா மாறப்போகுது. அவங்க நீங்க நினைச்சதை விட பெரிய அளவுல படிச்சு ரொம்ப பெரிய உத்தியோகத்துல உட்காந்து உங்க குடும்பத்துக்கே ஒரு பெரிய அந்தஸ்தை தேடி தர போறாங்க. உங்க குடும்பத்தை பார்த்து சமுதாயத்தில் இருக்கிற மற்றவங்க எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் ரொம்பவே உயர போகுது. இந்த மாபெரும் நல்ல மாற்றத்தை முழு மனசோட ஏத்துக்க நீங்க இப்போ தயாரா இருங்க. உங்க மனசுக்குள்ள ரொம்ப நாளா இருந்த ஒரு பெரிய சுமை இப்போ மொத்தமா இறங்க போகுது. இத்தனை வருஷமா நீங்க அனுபவிச்ச மன உளைச்சல் உங்க உடம்புலையும் பல சின்ன சின்ன பாதிப்புகளை கண்டிப்பா ஏற்படுத்தி இருக்கும். அடிக்கடி வர தலைவலி, சோர்வு, இல்ல ராத்திரியில தூக்கமின்மை, இது எல்லாமே உங்க மனசுல இருந்த கவலையோட வெளிப்பாடுதான். ஆனா அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில அடி எடுத்து வைக்கிறப்போ உங்க மனசு ஒரு பெரிய நிம்மதியை தேடி அடையும். மனசு லேசானாலே உடம்புல இருக்கிற பாதி வியாதிகள் தானா பறந்து போயிடும். மாத்திரை மருந்துக்கு செலவு பண்ண வேண்டிய அவசியமே உங்களுக்கு வராது. காலையில ரொம்ப சுறுசுறுப்பா ஒரு பெரிய நம்பிக்கையோட உங்க நாளை ஆரம்பிக்க போறீங்க. உங்க முகத்துல இத்தனை நாளா இருந்த அந்த சோகம் மறைஞ்சு ஒரு பெரிய பிரகாசமும் கம்பீரமும் வரப்போகுது. உங்க கைக்கு இனிமே எதிர்பாராத விதத்துல பல வழிகள்ல இருந்தும் பணம் தாராளமா வர ஆரம்பிக்கும். ஆனா இங்கதான் நீங்க ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கணும். மகர ராசிக்காரங்க எப்பவுமே தாராள குணம் கொண்டவங்க. யாரு கஷ்டம்னு வந்தாலும் உடனே இறக்கப்பட்டு பாக்கெட்ல இருக்கிறத அப்படியே எடுத்து கொடுத்துருவீங்க. ஆனா இப்போ உங்களுக்கு அடிக்க போற அந்த அதிர்ஷ்டத்தை வச்சு உங்க எதிர்காலத்தை நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா மாத்திக்கணும். அதனால மற்றவங்களுக்கு உதவி செய்யறது தப்பில்லை. ஆனா உங்க குடும்பத்தோட தேவைக்கு உங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்குன்னு ஒரு பெரிய தொகையை முதல்லயே ஒதுக்கி வச்சிருங்க. உங்களுக்காக கஷ்டப்பட்ட உங்க குடும்பத்துக்கு நீங்க முதல்ல நல்லதை செய்யணும். தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைச்சு ஒரு சொந்த இடம் வாங்குறதுலயோ இல்ல தங்கம் வாங்குறதுலயோ முதலீடு செஞ்சீங்கன்னா அது உங்க அடுத்த தலைமுறைக்கே பெரிய அளவுல உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு கை கொடுக்கும். பணம் காசு உங்க கைக்கு தாராளமா வர ஆரம்பிச்ச உடனே இது நாள் வரைக்கும் உங்களை ஒரு மனுஷனாவே மதிக்காதவங்க எல்லாம் இப்போ ரொம்ப பாசமா உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. நேற்று வரைக்கும் உங்களை விட்டு விலகி ஓடுறவங்க
இப்போ அவங்களாவே வந்து ஒட்டிக்குவாங்க. இதெல்லாம் பார்த்து நீங்க மறுபடியும் ஏமாந்துடக்கூடாது. அவங்க உங்க மேல இருக்கிற பாசத்துல வரல, உங்ககிட்ட இருக்கிற வசதியை பார்த்து வராங்கங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். அவங்க கிட்ட முகம் சுளிக்காம சிரிச்சு பேசுங்க. ஆனா எந்த அளவுக்கு இடைவெளி விடணுமோ அந்த அளவுக்கு தள்ளி வச்சிடுங்க. ரொம்ப ஆழமா யாரையும் நம்பி மறுபடியும் உங்க பழைய தப்ப செஞ்சிடாதீங்க. உங்க ரகசியங்களை, உங்க பண வரவை யார்கிட்டையும் பெருமையா சொல்லிக்கிட்டு தெரியாதீங்க. ரொம்ப அமைதியா யாருக்கும் தெரியாம உங்க வாழ்க்கையை அடுத்த உயரத்துக்கு கொண்டு போறதுல மட்டும் உங்க முழு கவனத்தையும் செலுத்துங்க. இத்தனை காலமா நீங்க பட்ட கஷ்டத்துக்கும் இருட்டுல தனியா உட்காந்து சிந்தனை ஒரு சொட்டு கண்ணீருக்கும் ஒரு முழுமையான பலன் கிடைக்க போற அந்த பொன்னான நேரத்தை நீங்க முழுசா நெருங்கிட்டீங்க. உங்க வீடு தேடி வரப்போற அந்த நபரை வெறும் மனுஷனா மட்டும் பார்க்காம உங்க குலதெய்வமே அந்த ரூபத்துல வந்து உங்களுக்கு நேரில் வழிகாட்டுதுன்னு ஆழமா நம்புங்க. அவர் உங்க வாழ்க்கையில காட்ட போற அந்த புது வெளிச்சம் இத்தனை நாளா உங்களை சுத்தி இருந்த எல்லா இருளையும் மொத்தமா விரட்டி அடிக்க போகுது. இனிமே உங்க வாழ்க்கையில தோல்விங்கிற வார்த்தைக்கே இடம் கிடையாது. நீங்க தொடர்றது எல்லாமே துலங்கும், தொட்டதெல்லாம் பொண்ணா மாறும். அந்த அளவுக்கு உங்க கிரக நிலைகள் இப்போ உச்சத்துல இருந்து உங்களுக்கு பெரிய ராஜயோகத்தை வாரி வழங்க போகுது. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடந்த துரோகங்களையும் கசப்பான அனுபவங்களையும் ஒரு பாடமா மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அதையே திரும்ப திரும்ப நினைச்சுக்கிட்டு இனிமே வரப்போற நல்ல வாய்ப்புகளை சந்தேகப்பட்டு தவற விட்டுறாதீங்க. நீங்க செஞ்ச தியாகம், உங்க நேர்மை, எந்த பிரதிபலனும் பார்க்காம மற்றவங்களுக்கு நீங்க செஞ்ச உதவிகள், இது எல்லாமே ஒண்ணு சேர்ந்து இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாரனா நிக்க போகுது. சமுதாயத்துல ஒரு பெரிய அந்தஸ்துல 4 பேர் உங்களை அண்ணாந்து பாக்குற ஒரு இடத்துல நீங்க ரொம்ப கம்பீரமா உட்கார்ந்து பெரிய அளவுல சாதிக்க போறீங்க. உங்க பரம்பரையிலேயே யாரும் பார்க்காத ஒரு பெரிய செல்வ செழிப்பை நீங்க பார்க்க போறீங்க. அந்த அளவுக்கு சனி பகவான் உங்க மேல கருணை மழையை முழுசா பொழிய போறார். எவ்வளவு பெரிய உயரத்துக்கு நீங்க போனாலும் உங்க குலதெய்வத்தை மட்டும் என்னைக்குமே மறக்காதீங்க. உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களை மனசு நோகாம எப்பவும் நல்லபடியா பாத்துக்கோங்க. அவங்களோட முழுமையான ஆசீர்வாதம் தான் இந்த வெற்றி பயணத்துல உங்களை எந்த சரிவும் இல்லாம நிரந்தரமா பாதுகாக்கும். நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே மனசுல வளர்த்துக்கிட்டு முழு நம்பிக்கையோட உங்க வாழ்க்கை பயணத்தை ரொம்ப சந்தோஷமா தொடங்குங்க. மகராசினியர்கள் எல்லாருக்கும் இனிமே வரப்போற காலமெல்லாம் வசந்த காலமா அமையட்டும். உங்க வாழ்க்கையில நினைச்ச காரியங்கள் எல்லாமே தடையின்றி நிறைவேறதுக்கு அந்த இறைவனை நான் மனசார வேண்டிக்கிறேன். உங்க வீட்டுல எப்பவும் சந்தோஷமும் அமைதியும் செல்வமும் நிறைஞ்சிருக்கட்டும். நன்றி, வணக்கம்.